கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. எங்களை சீண்டி விட்டார்கள். நீங்க தான் ஏன் சொல்றீங்க? எங்களை சீண்டி விட்டார்கள். தமிழக வெற்றி கழகம் மன்னிப்பு கேட்க வேண்டும். 234 23,400 வேட்பாளர் இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்னம்மாவுடைய தலைமையில் சின்னம்மா அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கு. இல்ல ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சா முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இருக்கு. அதுக்கான ஆட்சி இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பாப்பா விஜய் மாமா ஓட்டு போட்டுறியாப்பா? வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேல அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ கடைசியில் என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். சும்மா இருந்த சங்க ஊதிட்டீங்க, தொடக்கூடாததை தொட்டுட்டீங்க, பேசக்கூடாததை பேசிட்டீங்க, ஆடக்கூடாத ஆட்டம் ஆடிட்டீங்க அப்படின்னு ரஜினிகாந்த் பத்தி தாவேகா ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சால கடுப்பான ரஜினி ரசிகர்கள் வெகுண்டெழுந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்களே அறிக்கை விட்டு அதுக்கு ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டாலும் பேசின பேச்சுக்கு நேரடியா வீட்டுக்கே போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தாவேகா எங்கெல்லாம் போட்டி போடுறாங்களோ அங்கெல்லாம் சுயேட்சையா ரஜினி ரசிகர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில தளபதி முருகன் பேரு வச்சிருக்கிற ரஜினி ரசிகர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில போட்டி போடுறதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. என் பேர் தளபதி முருகன். நான் ரஜினி மன்றத்தில் மாவட்ட துணைச் செயலாளராக இருக்கேன். போன திருப்பு எம்பிக்கு கேண்டிடேட்டாக நின்னேன். இந்த திருப்பு சுயேட்சா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். எதுக்காக களமிறங்கணும்னு உங்களுக்கும் தெரியும். இந்த வெற்றி கழகத்துக்காக நாங்கள் களமிறங்கியிருக்கோம். எங்களை சீண்டக்கூடாதுன்னு நினைத்தோம். எங்களை சீண்டி விட்டார்கள். அதனால் வெற்றி கழகம் எங்கெங்கே நிற்கிறோம் அங்கே ஃபுல்லாக ரஜினி ரசிகர்கள் களம் இறங்குவார்கள். நேற்று தலைவரிடம் மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னார். ஆனால் அது சாத்தியப்படாது. தலைவரிடம் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். ஸ்டேஜில் பேசுறது, அங்கே பேசுறது, இங்கே பேசுறது, கடைசியில் அதுகளாம் சாத்தியப்படாது. தலைவரிடம் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போனா நாங்கள் வாபஸ் பெறுவோம். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் தனித்து நிற்கீங்கள். 234 தொகுதியிலும் உங்களை எதிர்த்து நாங்கள் ஆட்களை நிப்பாட்டுவோம். காக்கா கூட்டத்துல கல்லெடுத்து வீசலாம், எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு புதிய கட்சிகள் பத்தி தாவேகா கூப்பா கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஒண்ணு காக்கை கூட்டம் 2 இருக்கிறது. ஒரு கூட்டத்திலே கல்லறிந்து போட்டால் காக்கை எல்லாம் பறந்து போய்விடும். இது பொழிய வருகின்ற கார்மேக கூட்டம். அது தமிழக வெற்றி கழகம். இந்த கார்மேக கூட்டம் மக்களுக்கு மழையை பெய்து மகிழ்ச்சியான வாழ்வை தரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். நாங்கள் மக்களை நம்புகிறோம். மக்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம். எங்களை அவர்கள் நம்புகிறார்கள். வெற்றியை நோக்கி நாங்கள் வெற்றி பயணத்தை தொடர்ந்து இருக்கோம். 234 இல்ல 23,400 வேட்பாளர்கள் இருக்காங்க. இவங்களை செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்றதால தான் எங்களுக்கு காலதாமதம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தாவேகா கூப்பா கிருஷ்ணன் பேசியிருக்காரு. 234 வேட்பாளர்களும் தயாராக இருக்காங்களா? 234 23,400 வேட்பாளர் இருக்கிறார்கள். இவர்களை தகுதி படைத்தவர்களை நாங்கள் தேர்வு செய்வதில் தான் எங்களுக்கு காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு கூட்டணி பேச நேரமும் இல்ல, பேசவும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நீங்க தான் ஏன் சொல்றீங்க? நாங்க யாருக்கிட்ட கூட்டணி பேச எங்களுக்கு நேரமும் இல்லை, தேதியும் இல்லை, பேசவும் இல்லை. தேர்தல் திருவிழா களைகட்டி தேர்தல் தேதியும் அறிவிச்சாச்சு. அதனால எல்லா கட்சிகளும் மும்பரமா கேண்டிடேட் இன்டர்வியூல பிஸியா இருக்காங்க. அந்த வகையில திமுக அலுவலகத்துல முதல்வரும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில இன்டர்வியூ நடந்திருக்கு. இதுல உள்ள என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, போட்டி போட விருப்ப மனு கொடுத்ததுக்கு என்ன காரணம், சீட் கிடைக்குமா கிடைக்காதா, ஹெவி காம்படிஷன் பத்தி முதல் தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க, ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ண கட்சி நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. பேர் ஷாருக்கலா, வெங்கடாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். நான் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு டிஎம்கே சார்பில் போட்டியிடுறதுக்காக விருப்ப மனு கொடுத்து இன்னைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அட்டென்ட் பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு நாங்கள் எல்லாரும் எங்களுடைய தலைவரை பார்த்து எங்கள் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டும்னு கேட்டிருக்கோம். எங்கள் தலைவரும்
கண்டிப்பாக இந்த முறை திமுகவுக்கு ஒதுக்குறோம் என்று சொல்லியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கு. தலைவர் அவர்கள் ஒரு அழகாக அனைவரையும் அமர வைத்து ஒவ்வொருவரையாக முதலில் ஒன்றிய செயலாளர்கள், அதன் பின் பேரூராட்சி செயலாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு நீங்கள் இந்த தொகுதியில் எவ்வாறு நம்முடைய கழகம் வெற்றி பெறும் என்று அவர்கள் அழகாக எப்படி வெற்றி பெறும் அதற்காக நீங்கள் சொல்லுகிற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டார்கள். கட்சி தலைவரை சந்திச்சோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாரு. அவரோட திட்டங்கள்லாம் எப்படி ரீச் ஆயிருக்கு, கிராமங்கள்ல மகளிர் உரிமை தொகையெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கடந்த 30 வருஷமா திமுகவுக்கு ஒதுக்கல எங்க தொகுதியை. இந்த வாட்டி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி திமுகவுக்கு ஒதுக்குங்க தலைவரே, நீங்க யாரை காமிச்சாலும் இந்த வாட்டி உறுதி வெற்றி நாங்குநேரி தொகுதிக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ஆல்ரெடி நான் வந்து பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு இருக்கேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லைக் பஞ்சாயத்துக்கான டெவலப்மெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம தொகுதிக்கும் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் விருப்பம் மனு கொடுத்துருக்கு. தொண்டர்கள் நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்தாலும் பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்காம எல்லார்கிட்டையும் ஒரே கேள்வி தான் கேட்டிருப்பாங்க போல. அதே மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது, தலைமை என்ன சொல்லுதோ அதுதான், அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. நேர்காணல வந்து ஸ்பெசிஃபிக்கா யார்கிட்ட இண்டிவிஜுவலா இந்த கொஸ்டினும் கேட்கல. தொகுதி பத்தி ஃபீட்பேக் கேட்டாங்க. அண்ட் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியாது. ஸோ யாருக்கு தலைமை யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்களுக்காக எல்லாரும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாங்க. எல்லாரும் என்ன கேட்டாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு. நேர்காணல் எப்படின்னா இருந்தது? மினிஸ்டர் சிஎம் என்ன சொன்னாங்க? ஒர்க் எப்படி பண்ண சொல்லிருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கு, களத்துல வெற்றி பெறுவோம். அவரு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாரு. ஆனா அமைச்சர் கீதா ஜீவன் 2 வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்காங்க. எல்லா அரசியல் நிலவரங்களையும் எல்லா நிர்வாகிகளையும் விண்ணப்பம் பண்ணவங்கள்ட்டையும் கேட்டறிந்தார்கள். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கோம்னு ஈசால கப் நம்தே அப்படின்னு புதுசா கட்சி ஆரம்பிச்ச சசிகலா அவர்களுடைய அஇஅதிமுக கட்சி சார்பா 234 தொகுதிகள் பிளஸ் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனு வாங்க 6 தொண்டர்கள் வந்திருக்காங்க. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் ஆணைக்கு இணங்க வரப்போகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் இயக்கத்தின் சார்பில் போட்டியிட வேண்டும் என்று சின்னம்மா அவர்கள் நேற்று அறிக்கை தந்திருக்கிறார். அதற்கு இலக்கணமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் ஆவடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு விருப்ப மனுவை பெற்றிருக்கின்றேன். அதே போன்று பூவுருந்தமல்லி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட நானும் விருப்ப மனு பெற்றிருக்கின்றேன். ஆகையினால் இந்த வரப்போகின்ற தேர்தலில் நம்முடைய அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுவதற்கு களம் காண்பதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். சின்னம்மா அவர்கள் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை நாங்கள் நிச்சயமாக மக்களிடத்திலே சென்று மீண்டும் தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மா ஆட்சி சின்னம்மாவினுடைய தலைமையில் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை போட்டியிடுகின்றோம். நேற்று இரவு 10 மணிக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு நாங்களெல்லாம் எதிர்பார்க்காத அளவிற்கு இன்றைக்கு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே போட்டியிடுவதற்காக விருப்ப மனு கொடுக்க கழக தோழர்கள் அதிக அளவிற்கு எதிர்பாராத அளவிற்கு வர தொடங்கி இருக்கின்றனர். மற்ற கட்சிகள்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணவங்க கிட்ட இப்பதான் நேர்காணல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திட்டாங்க, கேம்பெயினும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில வேலூர் தொகுதியில நாம் தமிழர் வேட்பாளர் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கோ. இப்போ வேலூர் மாவட்டத்துல ஒரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சா முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இருக்கு. அதுக்கான அதை எப்படி தீர்வு காண்றதுன்ட்டு அது நாம் தமிழர் கட்சி நான் ஆட்சி வரையறையில கொடுக்கப்பட்டிருக்கோம். இதை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செய்யும், வேற எதுவும் செய்யாது. அது நான் வேலூர் மாவட்டத்துக்கு வேட்பாளராக உறுதி அளிக்கிறேன். மழைநீர் மழை வந்தா தண்ணி உடனே மழைநீர் வடிகிற மாதிரி நான் என்ன செய்ய முடியுமோ அதை தொகுதியை சுத்தமா வச்சுக்கோங்க. இப்போ வேலூர் மாவட்டம் குப்பை கிடங்கா மாறி இருக்கு. அதை எப்படி தடுக்கிறதுன்ட்டு நாங்க ஆட்சிக்கு
முன்னெடுத்து செய்வோம். வேட்பாளர்கள் அறிவிக்கல, இருந்தாலும் எல்லா தொகுதியிலையும் விஜய் நிக்கிறதா நினைச்சு மாற்றம் வேணும்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சிவகங்கை மாவட்டத்துல வீடு வீடா ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தாவேகா தொண்டர்கள். அப்பா விஜய் மாமா ஓட்டு போட்டுறியாப்பா? இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை.